வரலாற்றுல சில சம்பவங்கள் கற்பனையை விட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான வரலாற்று அலசல்ல பார்க்க போறோம். உங்களுக்காக பல்வேறு வரலாற்று ஆவணங்கள், வரலாற்று ஆய்வாளர்களின் குறிப்புகள் எல்லாத்தையும் திரட்டி வந்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட மிஷன் ரொம்பவே பிரம்மாண்டமானது. 1099ஆம் ஆண்டு ஜெருசலேம் ராஜ்யம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு நாட்டை பிடிப்பது பெரும் சவால் தான். ஆனா முற்றிலும் அறிமுகம் இல்லாத ஒரு புதிய நிலப்பரப்புல சுற்றிலும் எதிரிகள் இருக்கும் ஒரு சூழல்ல அந்த நாட்டை தக்க வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அது அதை விட பெரிய சவால். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நீங்க தயாரா? கண்டிப்பா. இப்போ இந்த நிகழ்வுகளை வெறும் போர்கள்னு மட்டும் நாம சுருக்கிட முடியாது. இது ஒரு முற்றிலும் புதிய சமூகத்தோட உருவாக்கம். அதை புரிஞ்சுக்க நாம 1099ஆம் ஆண்டு கோடைக்காலத்தோட அந்த சுட்டெரிக்கும் வெயிலுக்கு போகணும். ம் அந்த ஜூலை மாசம் சிலுவை போர் வீரர்கள் ஜெருசலேமை கைப்பற்றின அந்த தருணம். அவங்க ஜெருசலேமை முற்றுகையிட்டப்போ காட்ஃப்ரே ஆஃப் புலியன் அப்புறம் டாங்க்ரெட் இவங்க 2 பேரும் வடக்கு சுவர்களை உடைத்து உள்ள நுழைஞ்சாங்க. ஆமா, அதே நேரத்துல தெற்கு சுவர்கள் வழியா ரேமண்ட் ஆஃப் டுலூஸ் உள்ள நுழைஞ்சாரு. ஆனா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நகரத்தை கைப்பற்றி ஆயிட்டோம். ஆனா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் உருவாகுது. ஆமா, ஜெருசலேம் விழுந்ததுக்கு அப்புறம் உண்மையான அரசியலே ஆரம்பமாகுது. இந்த நகரத்தை யார் ஆள்வது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? கரெக்ட். இப்ப ரேமண்ட் ஆஃப் டூலூஸ் தான் அங்க ரொம்ப பிரபலமான ஒரு சக்தி வாய்ந்த தலைவர். அவர்தான் டவர் ஆஃப் டேவிட் அப்படிங்கிற முக்கிய கோட்டையை கைப்பற்றி இருந்தாரு. இயல்பாகவே அவர்தான் அடுத்த ஆட்சியாளரா வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்கதான் அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணாரு. தனக்கு அந்த பதவி வேணும்னு அவர் நினைச்சாலும் அதை வெளிப்படையாக அவர் மறுத்துட்டாரு. மற்றவங்க தன்னை வற்புறுத்தி அந்த பதவியில அமர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில அவர் அப்படி பண்ணாரு. அதுதான் அரசியல் முதிர்ச்சியின்மைன்னு சொல்றது. அவர் அப்படி சும்மா பந்தாவுக்காக மறுக்க, மற்ற தலைவர்கள் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. ஜூலை 22ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, முற்றுகையோட தொடக்கத்துல ஒரு சாதாரண தளபதியா மட்டும் இருந்த காட்ஃப்ரே ஆஃப் பூலியன் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆமா, காட்ஃப்ரே வீரர்களிடையே மிகவும் தம்தாங்கமானவராகவும் ரொம்ப பிரபலமானவராகவும் இருந்தார். எந்த ஒரு பெரிய அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு நடுநிலைவாதியா அவர் பார்க்கப்பட்டதால எல்லாரும் அவரை ஒருமனதா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா பதவி ஏற்ற உடனே அவரு பண்ண ஒரு விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமானது. அந்த தங்க கிரீடத்தை அவர் அணிய மறுத்துட்டாரு. கரெக்ட். இயேசு கிறிஸ்து முள் கிரீடம் அணிந்து ரத்தம் சிந்தி இந்த புனித பூமியில நான் அரசனுக்குரிய தங்க கிரீடத்தை அணிய மாட்டேன்னு அவர் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இது சும்மா ஒரு பக்தி நாடகம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு இல்லையா? அதாவது அவர் அட்வொகேட்ஸ் சாங்க்டிஸ் செபல்க்ரி அப்படிங்கிற புனித கல்லறையின் பாதுகாவலர் என்ற பட்டத்தை மட்டும்தான் ஏத்துக்கிட்டாரு. அதோட உண்மையான அர்த்தம் புரியும். மன்னர்னு முடிசூட்டிக்கிட்டா தேவாலயத்தோட பகையை சம்பாதிக்க நேரிடும். ஆனா பாதுகாவலருங்கிற பேர்ல மன்னருக்குரிய முழு அதிகாரமும் அவருக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப தந்திரமான ஒரு மூவ் அது. ஆனா இந்த அரசியல் எல்லாம் முடிஞ்ச கையோட அவங்க ஒரு பெரிய ராணுவ அச்சுறுத்தலை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. எகிப்திலிருந்து ஃபாட்டிமிட் வம்சம் ஒரு மாபெரும் படை அனுப்பி வச்சாங்க. ஆமா, ஆகஸ்ட் மாசம் நடந்த அந்த ஆஸ்கலோன் போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த போர்ல காட்ஃப்ரே ஃபாத்திமிட்களை தோற்கடிச்சு தன்னோட ராஜ்யத்தோட பாதுகாப்பை உறுதி செஞ்சாரு. அந்த வெற்றி இல்லைன்னா ஜெருசலேம் ராஜ்யம் அப்பவே முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா. ஆனா இவ்ளோ பண்ண காட்ஃப்ரேவோட ஆட்சி காலம் ரொம்ப குறுகிய காலத்திலேயே முடிஞ்சிடுச்சு. 1100ஆம் ஆண்டு ஜூலை மாசம் அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அரசியல் குழப்பம் வருது. எடிசாவிலிருந்து அவரோட சகோதரர் பால்ட்வின் உடனடியாக வரவழைக்கப்படுறாரு. செய்ய வந்திருக்கேன், எனக்கு மன்னர் பதவியும் வேணும், கிரீடமும் வேணும்னு ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஆனா அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. தேவாலயத்தோட பிரதிநிதியான பேட்ரியார்ச் டைம்பர்ட் ஜெருசலேமை முழுமையா தேவாலயத்தோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர நினைச்சாரு. அதனால தானே பால்ட்வினோட முடிசூட்டு விழா ஜெருசலேம்ல நடக்காம 1100ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி பெத்லஹேம்ல நடந்துச்சு. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஒரு மதப்போரின் மூலம் கைப்பற்றப்பட்ட நிலம் எப்படி ஒரு மதச்சார்பற்ற ராஜ்யமாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் தொடக்க புள்ளி. பால்வின் மன்னரானதும் ராஜ்யத்தை ரொம்ப வேகமா விரிவுபடுத்த ஆரம்பிச்சாரு. அவர் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கடலோர நகரங்களை கைப்பற்றினதுதான். அக்ரே, ஜாஃபா, சிசேரியா மாதிரியான இடங்களை அவர் குறி வச்சாரு. அதுக்கு அவர் ஐரோப்பிய, இத்தாலிய கடற்படைகளான வெனிஸ், ஜெனோவா, பைசா இவங்களோட உதவியை நாடினார். அவங்க சும்மா உதவிக்கு வரல, இது ஒரு அப்பட்டமான வியாபாரமா தான் இருந்துச்சு. கரெக்ட். அவங்களுக்கு வரி விலக்கும் தனி வர்த்தக உரிமைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ ஒரு நாடு உருவாகிடுச்சு, அது விரிவடையவும் செஞ்சிருச்சு. ஆனா இதை அவங்க எப்படி நிர்வகிச்சாங்க?
பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வந்த ஐரோப்பியர்கள் அவங்களுக்கு பரிச்சயமான நிலப்பிரபுத்துவ முறையை தானே இங்க கொண்டு வந்தாங்க. ஆமா, அதே ஃபியூடல் சிஸ்டம் தான். மன்னர் நிலங்களை முக்கிய பிரபுக்களுக்கு பிரித்து கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ராணுவ உதவியையும் விசுவாசத்தையும் பெற்றார். இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த நிர்வாக முறை எப்படி இயங்குச்சு? அதுக்கு மையமா இருந்தது தான் ஹேட்கோர்ட் அல்லது உயர்நீதிமன்றம். ஆரம்பத்துல இது மன்னரும் அவருக்கு கீழே உள்ள முக்கிய நிலப்பிரபுக்களும் மட்டும் கலந்து கொள்ளும் ஒரு ஆலோசனை சபையா இருந்துச்சு. ஒரு பார்லிமெண்ட் மாதிரி. ஓ, அந்த வரி வசூல், வெளியுறவு கொள்கைகள், போர் அறிவிப்புகள் இதெல்லாம் விவாதிக்கிற இடமா இது செயல்பட்டுச்சா? ஆமாம். ஆனா 1162ஆம் ஆண்டு இதுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அசீஸ் சுர் லா லிஜெஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டம் மூலமா தானே சபையோட உறுப்பினர் எண்ணிக்கை 600 நிலப்பிரபுக்களா விரிவடைஞ்சது. அதாவது சிறு சிறு நிலப்பிரபுக்களும் தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டதால இது நடந்துச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இதுல ஒரு பெரிய வரலாற்று சோகம் என்னன்னா, அவங்க உருவாக்கின இந்த எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாமே 1187ஆம் ஆண்டு ஜெருசலேம் வீழ்ந்தபோது அழிஞ்சு போச்சு. இது எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வெறும் மக்களின் நினைவுகளையும் வழக்கங்களையும் மட்டுமே நம்பி சட்ட அமைப்பை இயக்கியிருக்காங்க. ஆமா, கஸ்டம் அண்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. முதியவர்கள் கூடி முன்பு எப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கறத நினைவு கூர்ந்து செயல்பட்டாங்க. இது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு விஷயம்தான். சரி, இப்போ நிர்வாகம், சட்டம் இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த புனித பூமியோட பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சவாலா இருந்திருக்குமே. ஏன்னா பெரும்பாலான போர் வீரர்கள் ஊர் திரும்பிட்டாங்க. படை வீரர்கள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருந்திருக்குமே. அது ஒரு மாபெரும் நெருக்கடி. மன்னர் பால்வின் காலத்துல ஜெருசலேமை பாதுகாக்க வெறும் 300 மாவீரர்களும் 2000 காலாட்படை வீரர்களும் மட்டுமே இருந்தாங்கன்னு ஆவணங்கள் சொல்லுது. இதை சமாளிக்கத்தானே அவங்க அந்த மதச்சார்பு ராணுவ அமைப்புகளை உருவாக்குனாங்க. அதாவது மிலிட்டரி ஆர்டர்ஸ். துறவிகளாகவும் அதே சமயம் அதிபயங்கர போர் வீரர்களாகவும் இவங்க இருந்தாங்க. ஆமா, இதுல 2 முக்கிய அமைப்புகள் இருக்கு. முதலாவது நைட்ஸ் டெம்ப்ளர். 1119ஆம் ஆண்டு வாக்குல அல் அக்ஸா மசூதியில இது தொடங்கப்பட்டுச்சு. அந்த மசூதியே அவங்க சாலமனின் ஆலயம்னு நம்பினதால தான் அவங்களுக்கு டெம்ப்ளருங்கிற பேரே வந்துச்சு. புனித பயணிகளை காப்பாத்துறது தான் இவங்களோட முக்கிய பணியா இருந்துச்சு. அடுத்து 2வது அமைப்பு நைட்ஸ் ஹாஸ்பிட்டலர். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆரம்பத்துல அமல்ஃபி வியாபாரிகளால நோய்வாய்ப்பட்ட புனித பயணிகளுக்கு மருத்துவமனையாகத்தான் இது தொடங்கப்பட்டுச்சு. அப்புறம் நிலைமைய புரிஞ்சுகிட்டு அவங்களும் தங்களை ஒரு ஆயுதம் ஏந்திய ராணுவ அமைப்பா மாத்திக்கிட்டாங்க. இவங்க மருத்துவமனையில முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் கூட பாகுபாடு இல்லாம சிகிச்சை கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இங்கே மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த அமைப்புகள் வெறும் இராணுவமாகவோ மருத்துவமனையாகவோ மட்டும் சுருங்கிடல. அவங்க ஒரு ஆரம்ப கால சர்வதேச வங்கி அமைப்பையே உருவாக்குனாங்க. ஆமா, சூப்ரா நேஷனல் பேங்கிங். ஐரோப்பால இருந்து வர்ற பயணி வழியில கொள்ளையர்கள் கிட்ட தங்கத்தை இழந்துருவோன்னு பயப்பட தேவையில்லை. பாரிஷ்ய பணத்தை கொடுத்துட்டு ஒரு ரசீதை வாங்கிட்டு வந்து ஜெருசலேம்ல அதை கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். இது அவங்கள அளப்பரிய செல்வந்தர்களா மாத்துச்சு. அந்த பணத்தை வச்சு அவங்க பிரம்மாண்டமான கோட்டைகளை கட்டினாங்க. சிரியால இருக்கிற கிராக்டஸ்ட் ஷவாலியர்ஸ் கோட்டை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த கோட்டைகள் மூலமா தான் அவங்க அந்த நிலப்பகுதியை முழு கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. பல ஆயிரம் வீரர்களை உள்ளடக்கிய ஒரு தன்னாட்சி பெற்ற நகரம் போலவே அது செயல்பட்டுச்சு. கோட்டைகள் மட்டுமில்லாம போர் உத்திகள்லையும் அவங்க ரொம்ப புதுமையா செயல்பட்டாங்க. எதிரிகளோட அம்பு மழையிலிருந்து தப்பிக்க கேடய கூரை, அதாவது ஷீல்ட் ரூஃப் தற்காப்பு உத்தியை பயன்படுத்தினாங்க. ரொம்ப குறைவான மனித வளத்தை வச்சுக்கிட்டு சுற்றிலும் எதிரிகள் இருக்கிற ஒரு சூழல்ல தப்பி பிழைக்க அவங்க இப்படி பல உத்திகளை கையாள வேண்டி இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா பார்த்தா அரசியல், இராணுவம், சட்டம், பொருளாதாரம்னு ஒரு மிகச் சிக்கலான கட்டமைப்பை உருவாக்கி தான் அவங்க ஜெருசலேம் ராஜ்யத்தை நிலை நிறுத்தினாங்க. இத கேக்குறப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. முற்றிலும் புதிய விரோதமான ஒரு நிலப்பரப்புல மனிதர்கள் வாழ முற்படும்போது அவங்க எப்படி புதிய சட்டங்களையும் ராணுவ உத்திகளையும் சமூக கட்டமைப்புகளையும் உருவாக்குறாங்க அப்படிங்கறத இந்த வரலாறு நமக்கு ரொம்ப அருமையா கற்பிக்கிறது. ஆமா, விவாதத்தை முடிக்கிறப்போ நான் ஒரு விஷயத்தை இங்க முன்வைக்க விரும்புறேன். சிலுவை போர்கள் என்றாலே எப்போதும் இரத்த களரியான மதப்போர்னு தான் நாம் நினைக்கிறோம். அதுதானே பொதுவான ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆனா யதார்த்தத்துல அங்க வாழ்ந்த லத்தீன் கிறிஸ்துவர்கள், உள்ளூர் இஸ்லாமியர்கள், யூதர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு பன்முக சமூகத்தை, அதாவது ஒரு காஸ்மோபாலிட்டன் சொசைட்டியை உருவாக்குனாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடா இருக்கே. ஆமா, முஸ்லீம் ஆட்சியாளரின் கீழ் இருந்ததை விட சிலுவை போர் வீரர்களின் ஆட்சியில உள்ளூர் மக்களுக்கு வரிகள் குறைவாகவே இருந்தன அப்படிங்கிற உண்மை ஆவணங்கள் இருக்கு.
தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டிருக்காமல் நடைமுறை வாழ்க்கையில அவங்க இணைந்து வாழ கத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. எதிரிகளா பார்க்கப்பட்டவங்க பொருளாதாரத்துக்காகவும் அன்றாட வாழ்க்கைக்காகவும் ஒருத்தரோட ஒருத்தர் சகிப்புத்தன்மையோட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த முரண்பட்ட உண்மைய நீங்க ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். மனிதர்கள் எப்போதும் தங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஜெருசலேம் ராஜ்யம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த வரலாற்று அலசல் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இத பத்தி நீங்களும் நிறைய தேடி படிங்க, சிந்தித்து பாருங்க. சிறப்பான தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த விவாதம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நன்றி.